என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, அவருடைய குடும்பம், தொழில் மற்றும் வேலை அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பதிவானது மிகவும் பயன் தரும் வகையில் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னா பெருமாளை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூதிரி அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு அளிக்கிறாருங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், குடும்ப ரீதியான பிரச்சனை, மேலும் கணவன் மனைவி இடையே பிரச்சனை, ஜானவசியம், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு அளிக்கப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. கன்னிராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான காலகட்டம் என்றே சொல்லலாங்க. 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகின்ற பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் இட அமர்வு செய்கிறாருங்க. இதனால் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர போறீங்க. மேலும் கோவில் சார்ந்த அறப்பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள போறீங்க. தான தர்மங்களை செய்து அதில் நீங்கள் மிகப்பெரிய திருப்தியும் அடைய போறீங்க. தந்தை வழி ரீதியாகவும் குழந்தைகள் ரீதியாகவும் எல்லையில்லாத மகிழ்ச்சியினை நீங்க அடைய போறீங்க. அரசாங்கத்தின் உதவிக்காக நீண்ட காலமாக காத்திருந்தவர்களுக்கு சரியான நபர்கள் மூலம் உங்களுக்கான உதவிகளும் கிடைக்க பெற போகுதுங்க. மேலும் அரசு வேலைக்காக காத்திருந்தோருக்கு எதிர்பார்த்த வேலையானது கண்டிப்பாக வீடு தேடி வரப்போகுதுங்க. மேலும் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு வேண்டிய உதவிகளும் கிடைக்கும். பிரிந்திருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் ஒன்று கூடுவாங்க. குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருப்போருக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. கடகத்தில் குரு பகவானின் நட்சத்திரத்தில் சுக்கிரனுடன் செவ்வாய் பகவான் இணைந்துள்ளதால் ஏற்றம் நிறைந்த காலகட்டமாகவே அமைய போகுதுங்க. வாழ்க்கையில் நீங்கள் கனவாக எண்ணியிருந்த பல விஷயங்களையும் தற்போது உங்கள் கையில் நீங்கள் அடைய போறீங்க. பொருள் சேர்க்கை, சொத்து சேர்க்கை போன்றவை உங்களுக்கு ஏற்பட போகுது. பூர்வீகத்தில் நீங்கள் வாங்க நினைத்த வீடு அல்லது மனை உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. மேலும் பூர்வீகத்தில் இருந்த நிலபுலன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சமாதானத்திற்கு வருங்க. வெள்ளங்கம் இருந்த சொத்துக்களையும் பிரச்சனைகளை தீர்த்து விற்று பயன்பெற போறீங்க. மனதில் தெம்பும் தைரியமும் மிகவும் அதிகமாகவே இருக்க போகுதுங்க. குடும்பத்திலும் சரி, வெளி இடங்களிலும் சரிதான். பிடித்த முயலுக்கு 3 கால்தான் என்று பிடிவாதமாக இல்லாமல் விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி அதில் மனநிறைவு நீங்கள் அடைய போறீங்க. தாயாரின் உடல் நலனில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் காண போறீங்க. சிவபெருமானை திங்கட்கிழமை மற்றும் பிரதோஷ நாட்களில் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு நன்மையை பெற்று தரப்போகுதுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் திட்டவட்டமாக பேசி காரியங்களில் குழப்பம் இல்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் ஆற்றலை உடைய உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் எதையும் ஆராய்ந்து பார்த்த பிறகே அதை செய்ய முற்பட போறீங்க. தொட்ட காரியம் வெற்றியில முடிந்தாலும் கூட சற்று காலதாமதம் ஆகலாங்க. மேலும் உங்களுக்கு முன்பு இருந்ததை விட பணவரத்தானது அதிகரித்து தான் காணப்படும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைக்க பெறுவாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் மிகவும் சிறப்பாகவே உங்களுக்கு நடைபெறுங்க. பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடியே நன்றாகவே இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி திட்டங்களை நீங்க செயல்படுத்த போறீங்க. பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடியதாக தான் அமையும். உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. வேலை பற்றிய கவலையும் நீங்க போகுது. நிர்வாகத்தின் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்துல வாக்குவாதங்களும் உண்டாகலாம். வாழ்க்கை துணையையும் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது கூட இருக்கலாம். கலைத்துறையினருக்கு எதிரிகளை வசமாக்கும் நூதன கவர்ச்சியும் தெரியுங்க. அனைவரும் உங்களுடைய வழிக்கு வருவாங்க. எதையும் தைரியத்துடன் செயல்படுத்துவீங்க. அரசியல்வாதிகளுக்கு பொன் பொருளும் சேரப்போகுது. மனதில் அமைதியும் குறைய போகுது. எல்லா விதத்திலும் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும்
பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க சிறிது கால தாமதம் ஏற்படலாங்க. திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றப் போகுது. கல்வியில கூடுதல் கவனம் நீங்க செலுத்த போறீங்க. பரிகாரமாக விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்து வெங்கடாஜலபதியை வணங்க உங்களுக்கு வருகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். மேலும் உங்களுக்கு பண கஷ்டங்களும் தீர்ந்துவிடும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 13 மற்றும் 14. அதிர்ஷ்ட நாட்கள் ஜூன் 6. அடுத்த அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த காரியங்களிலும் தீர ஆலோசனைகள் செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணும் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல யோகமான பலன்களை நீங்கள் பெற போறீங்க. மேலும் உங்களுக்கு பணவரத்தானது மிகவும் பிரமாதமாக இருக்க போகுதுங்க. உங்களுக்கு பணவரத்தானது அதிகரித்து தான் காணப்படும். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகி கொண்டு தாங்க இருக்கும். மேலும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலமும் உங்களுக்கு ஏற்பட போகுது. நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களின் நட்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். நயமாக பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்து தான் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. வேலை பார்க்கும் இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைப்பது உங்களுக்கு நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கிவிடும். கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்பட போகுது. பிள்ளைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை நீங்கள் செய்ய போறீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலமும் உண்டாகும். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டு தான் இருக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். மேலும் புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திடும் வாய்ப்புகளும் ஏற்படும். சக கலைஞர்களிடம் நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியங்க. நீங்கள் அப்படி நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும். அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை நீங்கள் குறைத்து கொள்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. இல்லையெனில் உங்களுடைய உடல் ரீதியான அமைப்புல மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாங்க. எல்லா வகையிலும் நன்மையே உங்களுக்கு உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் நீங்கள் சந்திக்கவும் நேரலாம். மாணவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படலாம். பாடங்களில் கவனம் செலுத்துவது குறையக்கூடுங்க. நன்கு படிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. பெற்றோர் ஆதரவும் பெருகி காணப்படும். வெளிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது மாணவர்களாகிய உங்களுக்கு நல்லதுங்க. பரிகாரமாக மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய உங்களுக்கு செல்வமானது சேரப்போகுது. மனதில் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 14 மற்றும் 15. அதிர்ஷ்ட நாட்கள் ஜூன் 7 மற்றும் 8. அடுத்து சித்திரை 1, 2 பாதங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டால் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் திறமையுடைய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் நட்சத்திராதிபதி செவ்வாய் உங்களுக்கு சாதகமான நிலையிலேயே இருக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலனே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பயணங்கள் செல்லவும் அடிக்கடி நேரிடும். மன திருப்தியுடன் நீங்கள் செயலாற்றுவீங்க. புத்தி சாதுரியம் மூலமாக காரிய வெற்றியும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பு மரியாதையானது கூடும். மேலும் உங்களுக்கு பாராட்டும் கிடைக்க போகுதுங்க. உடல் சோர்வும் உங்களுக்கு உண்டாகும். உற்சாகத்துடன் காணப்பட போறீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களையும் நீங்கள் தீட்டி மகிழ போறீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பாங்க. புதிய பதவி அல்லது பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரித்து காணப்படும். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை கூட உங்களுக்கு வருங்க. குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனும் பெறுவீங்க. மேலும் நீங்கள் பயணம் செல்லவும் நேரலாம். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவாங்க. உங்களுடைய செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்க போகுதுங்க. கட்சியில உங்களை பற்றிய சலசலப்பு நீங்கிவிடும். தொண்டர்கள் உங்களுடைய சொல்படி நடந்து உங்களுடைய மனதில் இடம் பிடிப்பாங்க. கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகும். வருமானம் உயர வழி பிறக்க போகுது. விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க. வேலைப்பளு காரணமாக வெளியில் தங்க நேரலாங்க. மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண்ணும் பெற போறீங்க. பொறுப்புகளானது அதிகரித்து காணப்படும். பரிகாரமாக பெருமாளை அர்ச்சனை செய்து வணங்க திருமண தடை நீங்குங்க. மேலும் குடும்பத்தில் சுபிட்சமும் உண்டாகும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 15. அதிர்ஷ்ட நாட்கள் ஜூன் 8 மற்றும் 9.
இதுவரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கன்னிராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதிவாக அமைந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.